ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் ஹோம் மேக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டு பூஜை ரூம் ஆர்கனைசேஷன் பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எங்கள் வீட்டு பூஜை ரூமில் நான் ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதையும் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூம். எங்களுக்கு வீடு தெற்க பார்த்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு பிளேஸ் விட்டு நாங்கள் அதுக்கு பூஜை ரூம் தனியாக வச்சுருக்கோம். ஏன்னா பூஜைக்குன்னு தனியாக நாங்கள் எந்த ரூம்ஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட்டு 4 ஷெல்ஃப் உள்ளது. ஃபஸ்ட்டு 2 ஷெல்ஃப் நான் சாமி ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறதுக்காகவும், ஒரு ஷெல்ஃப் தேர்ட் ஷெல்ஃப் சாமியோட பொருட்கள் வைக்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். லாஸ்ட்டு யூஸ் பண்ணுற ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் கிரைண்டர் எங்களுக்கு வைக்கிறதுக்கு பிளேஸ் இல்லைனால அந்த இடத்துல நான் ஆக்குப்பை பண்ணி வச்சுப்பேன். வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக சிம்பிளாக பூஜை ரூமை நம்ம ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிடலாம். நார்மலாக பார்த்திங்கன்னா இதுக்கு மந்த்லி ஒன்ஸ் நான் பூஜை ரூமுக்கு ஷீட்ஸ் எப்போதுமே மாற்றிடுவேன். எப்போதுமே தமிழ் மாதத்தில் முதல் தேதி வரும்போது நான் ஷீட்ஸ் எல்லாமே மாற்றி ஃபுல்லாகவே மஞ்சள் குங்குமம் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் நான் க்ளீன் பண்ணி அதை வச்சுருவேன். இது எப்போதுமே இது வழக்கமாக வைக்கும்போது கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும் இது எல்லாமே. ஏன்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் மாற்றுறது எப்போதுமே நல்லதாகவே இருக்கும். அது மாதிரி பூஜை பொருட்கள் எவ்ரி தேர்ஸ்டே அன்னைக்கு நான் வாஷ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய பொண்ணு வச்சுருக்க உண்டியல். இது திருப்பதிக்காக சேர்த்து வச்சுருக்க உண்டியல் இது. அதுக்கப்புறம் ரொம்ப ஒவ்வொரு பிளேஸ்க்கு நாங்கள் போகும்போது ஒவ்வொரு சாமி ஃபோட்டோஸ் வாங்கிடுவோம். எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் ஒரு சாமி ஃபோட்டோஸ் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பெரிய ஸ்டிக் இருக்கும். அது என்னன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வெள்ளையங்கிரி மலைக்கு போயிருந்தாங்க. எப்போனா ஜனவரி மாதம் போயிருந்தாங்க. அப்போ ஸ்டிக்கு வச்சு தான் ஏற முடியும். அந்த ஸ்டிக்கு அங்கே விடக்கூடாது, நம்ம கையில் எடுத்துகிட்டு வர்றது நமக்கு ஒரு புண்ணியம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அது எப்போதுமே பூஜை ரூமில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் அதையும் வச்சுருக்கோம் நாங்கள். எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே நான் எப்போதுமே 5 விளக்குகள் நான் ஏற்றிடுவேன். இங்கே 4 விளக்கும், வேறு ஒரு இடத்துல வீட்டு தெய்வத்தை கும்பிட்றதுக்கு ஒரு விளக்கம் நான் ஏற்றி மொத்தம் 5 விளக்குகள் எப்போதுமே நான் ஏற்றிடுவேன். மற்ற நாட்களில் காமாட்சி அம்மன் விளக்கு மட்டும்தான் நான் ஏற்றுவேன். நான் எவ்ரி தேர்ஸ்டே அன்னைக்கு எல்லா பூஜை பொருட்கள் எல்லாமே வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி ஃபோட்டோ என்னோடய ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு வீடு கட்டும் போது கிரகப்பிரவேசம் அப்போ வாங்கின ஃபோட்டோஸ் அதையும் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெருமாள், பத்மாவதி அம்மா அந்த ஃபோட்டோ நாங்கள் திருமணம் ஆகிட்டு நாங்கள் திருப்பதிக்கு முதல்ல போகும்போது அப்போ வாங்கின ஃபோட்டோஸ் அது பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ எனக்கு கிஃப்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அது பக்கத்தில் இருந்த பெருமாள் சிலை 3 தலைமுறையாக நாங்கள் ஃபாலோ வச்சிட்ருக்கோம். அது முதல்ல எங்கள் அம்மாச்சி, அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா திருப்பதி போகும்போது அவங்க சின்ன வயசில் போகும்போது 8 பைசாவுக்கு வாங்கின ஃபோட்டோஸ் அது இன்ன வரைக்கும் நான் வச்சிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா காசி தீர்த்தம். இது நான் பூஜை அறையில் இந்த காசி தீர்த்தம் எப்போதுமே வச்சுருப்பேன்னா, எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹிந்துஸில் ஒரு புண்ணியமான செயல் பார்த்திங்கன்னா, வயசானவனா ஏஜ் ஆனவனா நம்ம கண்டிப்பாக காசி யாத்திரை போகணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அது ஒரு பாக்கியமாகவே எல்லாருமே நினச்சிருப்போம் நம்ம. இது நம்ம போக முடியாமல் இருந்த பெரியவங்க உயிர் விடும் தருவாயில் நம்ம வீட்டில் உள்ள காசி தீர்த்தத்தை அவங்க வாயில் விடும்போது அவங்க அந்த காசி யாத்திரை போகிற புண்ணியம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த காசி தீர்த்தம் கொடுத்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது எங்கள் பாட்டி எனக்கு சொன்ன கதை இது. அதனால் இது எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தவங்க காசிக்கு போயிருந்தாங்க. அவங்க தீர்த்தம் எனக்கு எடுத்துகிட்டு கொடுத்தாங்க. ஸோ அதனால் அதை அப்போலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யாருக்காச்சும் உங்களுக்கு காசி தீர்த்தம் கிடச்சுன்னா இதேமாதிரி பூஜை பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நான் பூஜை அறையில் பச்சரிசி ஒரு கப்பில், அதுக்கப்புறம் பருப்பு, அதுக்கப்புறம் உப்பு நான் வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம வீட்டில் இது என்றைக்குமே குறையாத செல்வமாக இருக்கிறதுக்காக நான் பூஜை அறையில் வச்சு நான் பூஜை பண்ணிகிட்ருப்பேன். மந்த்லி ஒன்ஸ் அதை மாற்றிடுவேன். அது புதுசாக எப்போ நான் கொட்டும் போது அதை எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது புட்லூர் அம்மன் கோவிலில் வாங்கின ஒரு சிலை. அதுக்கப்புறம் இது கிருஷ்ண ஜெயந்திக்காக ஃபஸ்ட்டு நான் மேரேஜ் ஆகிட்டு வரும்போது எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதை தான் இன்ன வரைக்கும் நான் வச்சிட்ருக்கேன். அது நார்மலாக கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டுட்டு கோவிலில் போய் வைப்பாங்க. நான் அது மாதிரி வைக்கவே இல்லை.
இது வந்து பூஜை பொருட்கள் வைக்கிறதுக்குள்ள ட்ரே இதில் வந்து என்னென்ன வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அந்த எல்லோ பாக்ஸில் வந்து கற்பூரம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுருப்பேன். அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி எல்லாமே வச்சுருப்பேன். எவ்ரி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து துவக்கால நம்ம சாம்பிராணி போடுறது ரொம்ப ஒரு நல்லது. அந்த சாம்பிராணியில் வந்து பார்த்திங்கன்னா நாய்க்கடுகு, வெண்கடுகு, அதுக்கப்புறம் மருதாணி விதை இதெல்லாமே நம்ம போட்டோம்னா நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் எதுவும் இருக்காது. ஸோ அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னா. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து இது ஊதுவத்தி இதெல்லாமே வச்சுருப்பேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள மஞ்சள், குங்குமம் எல்லாமே இதில் வச்சுருப்பேன். அப்புறம் வந்து பாக்கு இது மாதிரி வச்சுருப்பேன் நான். அதுக்கப்புறம் வந்து திருமாங்கல்ய கயிறு எல்லாமே இதில் வச்சுருப்பேன் நான். ஏன்னா யாருன்னா சுமங்கலிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் இது தனியாக வச்சுருவேன் நான். இது எல்லாமே தனியாக ஒரு ட்ரேயில் வச்சு நான் எப்போதுமே அதை வச்சுருவேன் நான். அது பூஜை ரூமை வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு கதவும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் துணி மட்டும்தான் நான் வச்சு கவர் பண்ணியிருக்கேன்னா. ஏன்னா இந்த பூஜை ரூம் ப்ளஸ் வந்து ஷோகேஸ் ரெண்டுமே கவர் பண்ணுறதுக்கு வந்து கார்பெண்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு 30,000 ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. டியூ டு ஃபினான்ஷியல் ரீசன்னால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் நாங்கள். இது வந்து வீட்டு தெய்வத்தை கும்பிட்ற பிளேஸ். இது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், அதாவது கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். சாமிக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம், அதுக்கப்புறம் தண்ணி, ஒரு விளக்கேற்றி நான் கும்பிடுவேன். இது வந்து ஒரு 4 தலைமுறையாக இது நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது எங்களோட முன்னோர்கள் வந்து 4 தலைமுறையாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரதான் நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து ஒரு தெய்வம் வந்து காவலுக்கு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது பெரியவங்க சொல்லுவாங்க. அதுதான் நானும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உள்ள கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.